அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். நெகேமியா 3வது அதிகாரம் 33வது வசனம். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நெகேமியாவும் அவனுடைய ஜனங்களும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் சமூகத்தில் உபவாசம் இருக்கும் பொழுது அவர்கள் பண்ணினதான ஜபத்தை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இவர்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் கஷ்டங்களையும் எண்ணி இதற்கு காரணம் யார் என்று சொல்லி இவர் இந்த இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவர்கள் தான் காரணம், அவர்கள் தான் காரணம், இந்த சம்பவம் தான் காரணம், அந்த சம்பவம் தான் காரணம் என்று சொல்லி ஒருவர் மீது ஒருவர் அல்லது நம்முடைய தலைவிதி என்று சொல்லி அநேக காரியத்தின் மேல் பழியை போடுகிறோம். ஆனால் இங்கு நெகேமியா மிக அழகாக சொல்கிறார், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையை தான் நடப்பித்திருக்கிறீர், நாங்கள் தான் ஆகாமியம் பண்ணினோம். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம், இந்த பாடுகளுக்கெல்லாம், இந்த வேதனைகளுக்கெல்லாம் நான் தான் காரணமாண்டவரே என்று சொல்லி தங்கள் மீது போட்டுக்கொண்டு அந்த உண்மையை அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் எங்களை மிக நேர்த்தியாக அழைத்து கொண்டு வந்தீர். இந்த இடத்துல நாங்கள் திருப்தியாய் வாழ்கிற சமயத்தில் நாங்கள் உம்மை மறந்து போனோம். உம்மை மறந்து போய் உமக்கு விரோதமாய் நாங்கள் துரோகம் பண்ணினோம். உம்மை விட்டு சற்று நாங்கள் தூரம் வந்து விட்டோம். உம்மை முழுமையாக இறுக பற்றி கொள்ளாமல் நாங்கள் அக்கிரமம் செய்தோம் என்று அவர் செய்த அக்கிரமத்தை எல்லாம் ஒவ்வொன்றாய் இந்த இடத்துல அவர் சொல்லி கொண்டு வருகிறார். எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போது நாங்கள் பொல்லாப்பு செய்ய எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் நாம் நன்றாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நினைக்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு பிரச்சனை வருகிறதோ அன்றைக்கு தான் ஆண்டவரை நினைக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் பண்ணினார்கள். நன்றாக இருக்கிற சமயத்தில் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு பிரச்சனை வரும்போது தான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். முரட்டுத்தனமாய் நாங்கள் உம்மை விட்டு விலகி எங்கள் கழுத்தை கடினப்படுத்தி நீர் பேசும்போது, நீர் சொல்லும்போது அதை நான் கேட்காமல் எங்கள் இஷ்டமாய் செய்து விட்டோம். ஆனாலும் நீர் பொறுமையாக இருந்தீர். தீர்க்கதரிசிகளை கொண்டு சில சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறார், வேத புத்தகங்களை கொண்டு பேசுகிறார், பாடல்களை கொண்டு பேசுகிறார். என்ன பேசினாலும் நாம் செவி கொடாதபடிக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தையே செய்து வருகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நிர்மூலமாக்காமல், கைவிடாமல், கிருபையும் இரக்கமுள்ளவராய் எத்தனை முறை நம் மீது இருந்தார் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய கற்பனைகளை படி செய்யவில்லை, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவில்லை, சாட்சிகளை கவனிக்கவில்லை. இப்படியாக நாம் என்றைக்கெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது அந்த சமயத்திலும் நாம் ஆண்டவரை நொந்து கொள்கிறோம். இல்லை, எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வசனங்களுக்கு நான் செவி கொடுக்காதது. ஆகையினால இவைகளிலிருந்து என்னை திருத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் காரணம் அல்ல, என்னுடைய குடும்பத்தினர் காரணம் அல்ல, என்னுடைய நண்பர்கள் காரணம் அல்ல, நான் தான் இதற்கு காரணம் என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் திரும்பும்போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அப்படியே மாற்றி போடுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.